அனைவருக்கும் வணக்கம். எளிய முறையில் ஆங்கிலம் கற்க அப்படின்ற தலைப்புகளில் நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ அது எப்பயும் போல் 5 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக கடவுள் வாழ்த்து, திருப்புதல், பாடத்திட்டம், பயிற்சி கேள்விகள் மற்றும் பொதுவானவைகள் அப்படின்னு இருக்கு. சரி, கடவுள் வாழ்த்தோட ஆரம்பிக்கலாமா? திருவாசகம், சிவபுராணம். நம சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சுவாமி மாணிக்க வாசகர். திருப்புதல் என்ன பார்த்தோம்? இந்த வாய்ஸஸில் வந்து ப்ரெசண்ட்டில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்து வந்துருந்தோம். சரிங்களா? அது ரைட்டாக ஒரு வேறு பார்த்துருவோம். அது வந்து ஒரு செய்வினை, செயற்பாட்டு வினை 2 பிரிவாக பிரிச்சிருக்கோம். தெரியுமில்ல? ஒரு எழுவாய், ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு செயலை குறிப்பிட்டுச்சுன்னா அதுக்கு பேர் செய்வினைன்னு அர்த்தம். செயற்பாட்டு வினைனா ஒரு செயல் செய்யப்படுறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. சரிங்களா? இப்போ அந்த மாதிரி வர்றது செயற்பாட்டு வினை. ஐ ரீட் த புக், நான் புத்தகத்தை வாசிக்கின்றேன், அதாவது வாசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். த புக் இஸ் ரெட் பை மீ, இந்த இடத்துல ரெட்னு வாசிக்கணும். சரிங்களா? ப்ரொனவுன்ஸ் வந்து ரீட், ரெட்னு வரும்ல, ஆனால் ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். த புக் இஸ் ரெட் பை மீ, புத்தகம் என்னால் வாசிக்கப்படுகிறது அப்படி சொல்கிறோம். ஐ ரீட் த புக், நான் புத்தகத்தை வாசிக்கிறேன். த புக் இஸ் ரெட் பை மீ, புத்தகம் என்னால் வாசிக்கப்படுகிறது அப்படி சொல்கிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி பார்த்தோம். பாசிவ் எஸ்ஆர் நோ டைப். டு ஐ ரீட் த புக், நான் புத்தகத்தை வாசிக்கிறேனா, செயற்பாட்டு வினையில் எப்படி வரும்? இஸ் த புக் ரெட் பை மீ, புத்தகம் என்னால் வாசிக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கே தெரியும் எஸ்ஆர் நோ டைப்பாக பிரிச்சிருக்கோம். ஸோ பொதுவாக நம்ம ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டிக்ளரேட்டிவ் எஸ்ஆர் நோ டைப் மட்டும் பார்ப்போம். ஏன்னா WH டேக், கொஸ்டின், நெகட்டிவ் இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்படும் போது நெட்டில் அடித்து படிச்சுக்கலாம். ஏன்னா இந்த 2 கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் எல்லாமே ஈஸி தான். அதனால் நாங்கள் இதெல்லாம் வந்து பின்னாடி டைம் கிடச்சிச்சின்னா வீடியோவில் போடுவோம். இல்லாட்டினா இது இப்போதைக்கு அடுத்தடுத்தது போயிடும். இப்போ ப்ரெசென்ட் டென்ஸ் இருக்கா, அடுத்து பாஸ்ட் டென்ஸில் டிக்ளரேட்டிவ், பாஸ்ட் டென்ஸில் எஸ்ஆர் நோ டைப். அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸில் டிக்ளரேட்டிவ், ஃபியூச்சர் டென்ஸில் எஸ்ஆர் நோ டைப். இந்த 2 மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கும். மற்ற எல்லாம் நீங்கள் பயிற்சிக்காக நீங்களே செஞ்சு பார்த்துக்கிறீங்க, உங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அது ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். அதனால் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு இந்த முடிவு பண்ணியிருக்கோம். பின்னாடி பார்த்துக்கலாம். சரிங்களா? இது உங்களுக்கு தெரியும். ஐவியூ தே நேம் ப்ளூரல் வந்துச்சுன்னா டூ போட்டு வெர்பு போட்டு ஆப்ஜெக்ட் நேம் போடணும். டஸ் இந்த ஹீ சி இட் நேம் வந்துச்சுன்னா, சிங்குலர் நேம் வந்துச்சுன்னா டஸ் போட்டு வெர்பு, அந்த மாதிரி சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் நேம். இது வந்து இப்படி மாற்றும் போது ஆப்ஜெக்ட் நேம் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா இஸ் போடணும். சரிங்களா? இஸ் போட்டு ஆப்ஜெக்ட் நேம் சிங்குலர், வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். இங்கே வெர்பு இருக்குல்ல, அதனோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்புறம் பை, ஐயில் இருந்துச்சுன்னா மீல முடிக்கணும், வீல இருந்தால் அஸ்ஸில் முடிக்கணும், யூவில் இருந்தால் யூவில் முடிக்கணும், தேல இருந்தால் தெம்மில் முடிக்கணும், நேம் ப்ளூரல்னா நேம் ப்ளூரல், ஹீல இருந்தால் ஹிம்மு, ஷீனா ஹேர், இட்டுனா இட், நேம் ப்ளூரல், நேம் சிங்குலர். சரிங்களா? அதே இது ஆப்ஜெக்ட் நேம் வந்து ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஆப்ஜெக்ட் நேம் வந்து ப்ளூரலாக இருக்குது அப்படின்னா ஆர் போடணும். முன்னாடி பாருங்களே, இதில் ஆப்ஜெக்ட் நேம் சிங்குலர், அதனால இஸ் போட்டோம். இதுதான் வித்தியாசம். இதில் இந்த பக்கம் ஆப்ஜெக்ட் நேம் வந்து ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ஆர் போடணும். ஆறு ஆப்ஜெக்ட் நேம் ப்ளூரல், அப்புறம் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இதெல்லாம் காமன் தான், சேம். ஸோ நம்ம படிக்கிறப்ப எப்படின்னா, டு ஐ டேக் த புக், நான் புத்தகத்தை எடுக்கிறேனா. டு வி டேக் த புக், நாங்கள் புத்தகத்தை எடுக்கிறோமா. டு யூ டேக் த புக், நீங்கள் புத்தகத்தை எடுக்கிறீர்களா. டு தே டேக் த புக், அவர்கள் புத்தகத்தை எடுக்கிறார்களா அப்படின்னு கேட்டோம். இது வரும்போது என்ன வரும்? புக்குன்றது சிங்குலர், இந்த ஆப்ஜெக்ட் தான் பார்க்கணும். த புக்குன்றது என்னது? சிங்குலர். அப்போ ஆப்ஜெக்ட் என்ன வரணும்? இஸ் வரணும். அதில் ஆரம்பிக்கும் போது கொஸ்டின் மார்க்குக்கு பேட்டர்ன் அப்படி தானே இருக்குது. இஸ் 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 த புக், அப்புறம் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், டேக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ன்றது டேக்கன். அப்போ இஸ் த புக் டேக்கன் பை, ஐ வந்துச்சுன்னா மீன் முடிக்கணும். இப்போ வந்து டு ஐ டேக் த புக், நான் புத்தகத்தை எடுக்கிறேனா அப்படி கேட்குறோம். அது எப்படி மாறும்? இஸ் த புக் டேக்கன் பை மீ, புத்தகம் என்னால் எடுக்கப்படுகிறதா அப்படி கேட்குறது. அப்படி மாறிடும் தமிழில். டு வி டேக் த புக், நாங்கள் புத்தகத்தை எடுக்கிறோமா. இஸ் த புக் டேக்கன் பை அஸ், புத்தகம் எங்களால் எடுக்கப்படுகிறதா அப்படி மாறிடும். டு யூ டேக் த புக், நீங்கள் புத்தகத்தை எடுக்கிறீர்களா. இஸ் த புக் டேக்கன் பை யூ, புத்தகம் உங்களால் எடுக்கப்படுகிறதா அப்படி மாறிடும். டு தே டேக் த புக், அவர்கள் புத்தகத்தை எடுக்கிறார்களா. இஸ் த புக் டேக்கன் பை தம்,
புத்தகம் அவர்களால் எடுக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டுரும். சரிங்களா? சிம்பிளா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அதே மாதிரி சிங்குலருக்கும் வரும். டஸ் ஹீ டேக் த புக் அப்படின்னா அவன் புத்தகத்தை எடுக்கிறானா? இஸ் த புக் டேக்கன் பை ஹிம் அப்படின்னா அவன் புத்தகம் அவனால் எடுக்கப்படுகிறதா அப்படின்னு மாறும். ஸோ இந்த இடத்துல வீடியோ எழுதி நீங்கள் வாட்சி பார்த்துக்கலாம். வாசிச்சிட்டிங்கன்னு நம்புகிறோம். அடுத்த பேஜ். இதில் ஒரு இது என்னென்னா, டு ஐ டேக் த புக், நான் புத்தகங்களை எடுக்கிறேனா? புக்ஸ்னு வந்துருச்சு பாருங்க. டு ஐ டேக் புக்ஸ், டு ஐ டேக் புக்ஸ், நான் புத்தகங்களை எடுக்கிறேனா? புத்தகங்களை இந்த இடத்துல புக்ஸ்னு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு? புக்குன்னு தான் இருந்திருக்கு. இப்போ இது என்னது? ப்ளூரல் ஆப்ஜெக்ட். அதை ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா. அப்போ நான் புத்தகத்தை எடுக்கிறேனான்னு வராமல் புத்தகங்களை எடுக்கிறேனான்னு வரும். அப்படியே இந்த பக்கம் பாசிவ் வாய்ஸ் மாறும்போது ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரல், அதனால என்ன பண்ணணும்? ஆர் போட்டுறணும். சரிங்களா? அப்போ ஆர் புக்ஸ் டேக்கன் பை மீ. அப்போ டு ஐ டேக் த புக்ஸ், அதாவது டு ஐ டேக் புக்ஸ், நான் புத்தகங்களை எடுக்கிறேனா? ஆர் புக்ஸ் டேக்கன் பை மீ, புத்தகங்கள் என்னால் எடுக்கப்படுகின்றனவா? டு வி டேக் புக்ஸ், நாங்கள் புத்தகங்களை எடுக்கிறோமா? ஆர் புக்ஸ் டேக்கன் பை அஸ், புத்தகம் எங்களால் எடுக்கப்படுகின்றனவா? டு யூ டேக் த புக், அதாவது டு யூ டேக் புக்ஸ் அப்படின்னா நீங்கள் புத்தகங்களை எடுக்கிறீர்களா? ஆர் புக்ஸ் டேக்கன் பை யூ, புத்தகம் உங்களால் எடுக்கப்படுகின்றனவா? இந்த ப்ளூரல் ஃபார்முக்கு ஆர் போட்டுரும். சரிங்களா? அதே மாதிரி இதை கவனிங்களே, இதில் வந்து ஆப்ஜெக்ட் என்னவா இருக்குது? ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்குது. அப்போ எப்படி வரும்? ஆர் வரும் ஃபஸ்ட்டு. கரெக்டாக? டஸ் ஹி டேக் புக்ஸ், அவன் புத்தகங்களை எடுக்கிறானா? ஆர் புக்ஸ், புக்ஸ்னால ஆர் புக்ஸ் டேக்கன் பை ஹிம், ஆர் புக்ஸ் டேக்கன் பை ஹிம், புத்தகங்கள் அவனால் எடுக்கப்படுகின்றனவா? அப்படி மாறிடும். இப்போ டஸ் ஷீ டேக் புக்ஸ். சார் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி நாங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். டஸ் ஷீ டேக் புக் அப்படின்னு இருக்கு. டஸ் ஷீ டேக் புக் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்? வெறும் புக்கு தான் வருது, புக்ஸ்னு வரல. வெரி குட், யோசிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். டஸ் ஷீ டேக் புக் அப்படின்னா புக் வந்து சிங்குலரு, அதனால இஸ் வந்துடும். இஸ் புக் டேக்கன் பை ஹர் அப்படி வரும். ஆனால் இங்கே இருக்கிறது என்னது? டஸ் ஷீ டேக் புக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ என்ன வரும்? இஸ் வராமல் ஆர் வந்துடும். ஆர் புக்ஸ் டேக்கன் பை ஹர், புத்தகங்கள் அவளால் எடுக்கப்படுகின்றனவா அப்படின்னு தமிழ் அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி டஸ் இட் டேக் புக்ஸ், டஸ் இட் டேக் புக்ஸ், இது புத்தகங்களை எடுக்கிறதா அப்படி கேட்குறோம். ஆர் புக்ஸ் டேக்கன் பை இட், இதுவால் புத்தகங்கள் எடுக்கப்படுகின்றனவா அல்லது புத்தகங்கள் இதுவால் எடுக்கப்படுகின்றனவா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த புக்கை எடுத்துகிட்டு வேறு ஆப்ஜெக்ட் போட்டோம். ஸ்டோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டு ஐ டேக் த ஸ்டோன், நான் கல்லை எடுக்கிறேனா அப்படின்னு கேட்குறோம். இஸ் த ஸ்டோன் டேக்கன் பை மீ, கல் என்னால் எடுக்கப்படுகிறதா அப்படின்னு மாறுது. டு வி டேக் த ஸ்டோன், நாங்கள் கல்லை எடுக்கிறோமா? இஸ் த ஸ்டோன் டேக்கன் பை அஸ், கல் எங்களால் எடுக்கப்படுகிறதா? அதை சிங்குலர்னால இஸ் போடுறோம். இதே ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா ஆர் போட்டுறணும். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இதே மாதிரி இதை ஒரு தடவை வாசிச்சு பார்த்துக்கிறங்க. இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியும். டு ஐ டேக் ஸ்டோன்ஸ் இருக்கா? கற்களைன்னு வந்துருச்சு. அப்போ என்ன வரும்? இந்த இடத்துல ஆர் வரும். ஆர் ஸ்டோன்ஸ் டேக்கன் பை, ஐயில் வந்துச்சுன்னா அஸ், மீல வந்துடும். சரிங்களா? ஆர் ஸ்டோன்ஸ் டேக்கன் பை மீ. டு ஐ டேக் ஸ்டோன்ஸ், நான் கற்களை எடுக்கிறேனா? ஆர் ஸ்டோன்ஸ் டேக்கன் பை மீ, கற்கள் என்னால் எடுக்கப்படுகின்றனவா அப்படின்னு மாறிடும். சரிங்க, நான் கரெக்டாக எழுதிட்டீங்க நம்புகிறோம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எழுதுனது தான், நல்லா ஞாபகப்படுத்திக்கிறேன் ஒரு தடவை. இன்றைக்கான பாடத்திட்டத்துக்கு போவோமா? இன்றைக்கான பாடத்திட்டம் வாய்ஸஸில் ஆக்டிவ், அதில் வந்து ஆக்டிவ் பேசிவ் ரெண்டு வாய்ஸும் பார்ப்போம். பாஸ்ட் டென்ஸில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்ப்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? அது என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஐ ரெட் த புக் அப்படின்னு வாசிக்கணும். இது ரீடுன்னு வாசிச்சிங்கன்னா கண்டினியூ ப்ரெசன்ட் டென்ஸு, அது ரெட்டுன்னு வாசிச்சிங்கன்னா ப்ரொனவுன்ஸ் தான் வித்தியாசப்படும். ஸ்பெல்லிங் என்னமோ ஒன்று தான், ரீடு மட்டும். சரிங்களா? அதனால் ஐ ரெட் த புக், நான் புத்தகத்தை வாசித்தேன் அப்படி சொல்கிறோம். செயற்பாட்டு வினையில் சொல்லும்போது த புக் வாஸ் ரெட் பை மீ, புத்தகம் என்னால் வாசிக்கப்பட்டது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா தெரியும், இஸ்ஸுக்கு பதிலாக வாஸ் வந்திருக்கு, பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு. சரிங்களா? இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி இதை எழுதிக்கிறேங்க. எழுதிட்டீங்க நம்புகிறோம். அதே தான், இதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஐ கேவ் த புக், கிவ்னா என்ன அர்த்தம்? கொடுன்னு அர்த்தம். கேவ்னா பாஸ்ட் டென்ஸ், கொடுத்தேன். ஐ கேவ் த புக், நான் புத்தகத்தை கொடுத்தேன். ஐ கேவ் த
பக்கெட், நான் பக்கெட்டை கொடுத்தேன். ஐ கேவ் த டேபிள், நான் டேபிளை கொடுத்தேன். ஐ கேவ் த ஃபோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஃபோனை கொடுத்தேன் அப்படின்னு. வெரி குட். ஐ கேவ் த கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் காரை கொடுத்தேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அந்த புக்குன்னு ஆப்ஜெக்ட் சிங்குலர், அதனால என்ன பண்ணுறோம்? அந்த புக் வாஸ், அந்த பாஸ்ட் டென்ஸ் ரூல்ஸ் படிப்போம் பின்னாடி. சரிங்களா? அதுக்கானது சும்மா எக்ஸாம்பிள் முன்னாடி சொல்கிறேன் என்ன வரும். ஐ கேவ் த புக்னா நான் புத்தகத்தை கொடுத்தேன். செயற்பாட்டு வினையில் த புக் வாஸ் கிவன் பை மீ, புத்தகம் என்னால் கொடுக்கப்பட்டது. எப்படி சொல்கிறோம்? புத்தகம் என்னால் கொடுக்கப்பட்டது, புத்தகம் என்னால் எடுக்கப்பட்டது, புத்தகம் அவனால் திருப்பி கொடுக்கப்பட்டது, புத்தகம் அவர்களால் எழுதப்பட்டது. த புக்ஸ் வேர் ரிட்டன் பை தம் அப்படின்னா புத்தகங்கள் அவர்களால் எழுதப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது, ப்ரொடெக்டட். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா தான் உங்களால் இது பண்ண முடியும். இந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு போட்டிருக்கா, அது பாஸ்ட் டென்ஸ்னு மாற்றிக்கிறீங்க. சரிங்களா? அதே மாதிரி முன்னாடியும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலையும் பாஸ்ட் மாற்றிக்கிறீங்க, ஏன்னா அது எழுதாமல் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாஸ்ட் போட்டுருங்க. சரிங்களா? கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாமல் வந்திருக்கோம். சரி, எல்லாம் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக எழுதிட்டீங்க நம்புகிறோம். இப்போ இதுலேயே டிக்ளரேட்டிவ் பார்ப்போம் எப்பயும் போல். சரிங்களா? டிக்ளரேட்டிவ், பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஃபார்மேட்டு தெரியும் உங்களுக்கு. ஐவியூ தே நேம் எது வந்தாலும் சரி, வெர்போட பாஸ்ட் ஃபார்ம் போடணும், ஆப்ஜெக்ட் போடுறோம். சரிங்களா? இங்கே வரும்போது ஆப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வாஸ் போடணும், அப்புறம் ப்ளஸ் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும், அப்புறம் பை, இங்கே ஐயில் வந்தால் மீ, வியில் வந்தால் அஸ்ஸு, யூவில் வந்தால் யூ, தேல வந்தால் தெம், அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வாஸ் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்கே கவனிங்க, ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேறு வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரொம்ப சிம்பிள் தானே? சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி இந்த சிங்குலருக்கு எழுதிக்கிறங்க. எழுதிட்டீங்க நம்புகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி இந்த ப்ளூரலுக்கு எழுதிக்கிறங்க. இது வந்து பேட்டர்ன். இந்த பேட்டர்னை ஞாபகப்படுத்தணும். எப்பயுமே நான் சொன்ன மாதிரி தூங்குற முன்னாடி பேட்டர்ன் நினச்சி பார்க்கணும், தூங்குனதுக்கு எந்திரிச்சு நினச்சி பார்க்கணும், காலையில் எந்திரிச்சு சோறில் நினச்சி பார்க்கணும். ஸோ இது படித்தோம்ல, ரைட் அப்படின்னு ஞாபகப்படுத்தி பார்க்கணும். சரிங்களா? அப்படி 2 வேலையை நினச்சி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிற வரைக்கும் நினச்சி பாருங்கள். அப்புறம் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா அப்புறம் கவலை இல்லை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? இப்போ கவனிங்களே, ஐ டேக்கோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? டுக்கு. வெரி குட். ஐ டுக் த புக், நான் புத்தகத்தை எடுத்தேன். வி டுக் த புக், நாங்கள் புத்தகத்தை எடுத்தோம். யூ டுக் த புக், நீங்கள் புத்தகத்தை எடுத்தீர்கள். தே டுக் த புக், அவர்கள் புத்தகத்தை எடுத்தார்கள். இதை வந்து அப்படியே பேசிவ் வாய்ஸை மாற்றுவோம். த புக் அப்படின்றது என்னது? ஆப்ஜெக்டில் சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். வெரி குட். ஒரே ஒரு புத்தகத்தை குறிச்சிச்சு, அதனால அது சிங்குலர். இப்போ என்ன சொல்கிறோம்? த புக் அப்படின்னு சொல்கிறது சிங்குலர்ன்றனால வாஸ் போடுறோம். சரிங்களா? இதே புக்ஸ் அப்படின்னு ப்ளூரலாக இருந்துச்சுன்னா வேர் போடணும். சிம்பிள், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அப்போ இந்த பாருங்க, ஐ டுக் த புக் அப்படின்னா நான் புத்தகத்தை எடுத்தேன் அப்படின்றது எப்படி மாறும்னா த புக் வாஸ் டேக்கன். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? அது டேக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டேக்கன். அந்த ஃபார்ம் தெரியும்ல, டேக், டுக், டேக்கன், இந்த மாதிரி 3 வரும்ல, அந்த 3வது இது, அதை 3 போட்டிருக்கோம். த புக் வாஸ் டேக்கன் பை மீ, புத்தகம் என்னால் எடுக்கப்பட்டது. வி டுக் த புக், த புக் வாஸ் டேக்கன் பை அஸ், புத்தகம் எங்களால் எடுக்கப்பட்டது. யூ டுக் த புக், நீங்கள் புத்தகத்தை எடுத்தீர்கள். த புக் வாஸ் டேக்கன் பை யூ, புத்தகம் உங்களால் எடுக்கப்பட்டது. தே டுக் த புக், அவர்கள் புத்தகத்தை எடுத்தார்கள். த புக் வாஸ் டேக்கன் பை தெம், புத்தகம் அவர்களால் எடுக்கப்பட்டது. சரிங்களா? இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்கலாமா? சரி, எழுதிருங்க. அடுத்த பேஜ் போயாச்சு. இதில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதே தான். ஹீ டுக் த புக், அவன் புத்தகத்தை எடுத்தான். த புக் வாஸ் டேக்கன் பை ஹிம், புத்தகம் அவனால் எடுக்கப்பட்டது. ஷீ டுக் த புக், அவள் புத்தகத்தை எடுத்தா. த புக் வாஸ் டேக்கன் பை ஹர், புத்தகம் அவளால் எடுக்கப்பட்டது. இட் டுக் த புக், இது புத்தகத்தை எடுத்தது. த புக் வாஸ் டேக்கன் பை இட், புத்தகம் இதுவால் எடுக்கப்பட்டது. ராஜா டுக் த புக், ராஜா புத்தகத்தை எடுத்தான். த புக் வாஸ் டேக்கன் பை ராஜா, புத்தகம் ராஜாவால் எடுக்கப்பட்டது. சரிங்களா? கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறேங்க. எழுதிட்டீங்க நம்புகிறோம். அடுத்து பாருங்களேன், ஐ டுக் த புக்ஸ், இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? ப்ளூரல் ஃபார்ம். நல்லா கவனிக்கணும். ஐ டுக் புக்ஸ், ப்ளூரல் ஆப்ஜெக்ட். அப்போ என்ன வரும்? புக்ஸ் வேர்னு வந்துடும். புக்குன்னு வந்தால் வாஸ் போடணும், புக்ஸ்னு வந்துருச்சுன்னா வேர் போடணும். இதுதான் பாஸ்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு இல்லை பேட்டர்ன் நினைவில் நல்லா வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ கவனிங்களே, ஐ டுக் புக்ஸ், நான் புத்தகங்களை எடுத்தேன்.
புக்ஸ் வேர் டேக்கன் பை மீ. புத்தகங்கள் என்னால் எடுக்கப்பட்டன அப்படின்னு தமிழில் மாறிடும். வி டுக் புக்ஸ், நாங்கள் புத்தகங்களை எடுத்தோம். இது அப்படி மாறும்போது புக்ஸ் ப்ளூரல், அதனால வேர் போட்டணும். புக்ஸ் வேர் டேக்கன் பை அஸ், புத்தகங்கள் எங்களால் எடுக்கப்பட்டன. யூ டுக் புக்ஸ், நீங்கள் புத்தகங்களை எடுத்தீர்கள். புக்ஸ்ன்றது ப்ளூரல், ஆப்ஜெக்ட் ப்ளூரல்னால புக்ஸ் வேர் டேக்கன் பை யூ, புத்தகங்கள் உங்களால் எடுக்கப்பட்டன. தே டுக் புக்ஸ், அவர்கள் புத்தகங்களை எடுத்தார்கள். புக்ஸ் வேர் டேக்கன் பை தெம், புத்தகங்கள் அவர்களால் எடுக்கப்பட்டன. வெரி குட். நேரத்தில் வீடியோ நிறுத்தி எழுதிக்கலாமா? எழுதிக்கிட்டீங்க நம்புறோம். அடுத்து பாருங்க, he took books அப்படின்றோம். அவன் புத்தகங்களை, நிறைய புத்தகங்கள் அள்ளிட்டு போறேன், எடுத்தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ he took booksனா அவன் புத்தகங்களை எடுத்தான்னு சொல்லிட்டோமா? இதை கவனிங்க, புக்ஸ்ன்றது ப்ளூரல், அதனால வேர் போட்டுறணும். புக்ஸ் வேர் டேக்கன் பை, ஹீல வந்துச்சுன்னா ஹிம்னு முடிக்கணும். அப்போ he took books அப்படின்னா அவன் புத்தகங்களை எடுத்தான். ஆப்ஜெக்டை கவனிக்கிறோம், புக்ஸு, அதனால புக்ஸ் வேர் டேக்கன் பை ஹிம், புத்தகங்கள் அவனால் எடுக்கப்பட்டன அப்படி சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வீடியோ நிறுத்தி சொல்லி பார்த்து எழுதிக்கிறீங்க. எழுதிட்டீங்க நம்புகிறோம். அதுக்கடுத்து பாருங்களேன், ஐ டுக் த ஸ்டோன் அப்படின்னா நான் கல்லை எடுத்தேன்னு வந்துச்சு. இதுக்கு என்ன வரும் நீங்களே யோசிங்க பார்ப்போம். த ஸ்டோன்றது சிங்குலரா ப்ளூரலா, அதை முதல்ல யோசிக்கணும். ஆப்ஜெக்டை யோசிக்கணும். மாற்றும் போது பாசிவ் வாய்ஸை மாற்றும் போது ஆப்ஜெக்டை கவனிக்கணும். ஆப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு யோசிக்கணும். ஆப்ஜெக்ட் சிங்குலர், அப்போ என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட் சிங்குலர்னா வாஸ் போட்டுறணும், பிரச்சனையே கிடையாது. அப்போ த ஸ்டோன் வாஸ், அதோட வெர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? டுக். டேக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? டேக்கன். அப்போ த ஸ்டோன் வாஸ் டேக்கன், ஐயில் ஆரம்பிச்சுன்னா பை மீ அப்படின்னு முடிச்சிருங்க. வெரி குட். பாருங்க, த ஸ்டோன் வாஸ் டேக்கன் பை மீ, த ஸ்டோன் வாஸ் டேக்கன் பை அஸ், தட் ஸ்டோன் வாஸ் டேக்கன் பை யூ, த ஸ்டோன் வாஸ் டேக்கன் பை தெம், அப்படி தமிழ் அர்த்தம். சரிங்களா? அதில் வீடியோ எடுத்து எழுதிக்கலாமா? எழுதிட்டீங்க. அடுத்து அதே மாதிரி இதையும் கன்சிடர் பண்ணுங்களேன். he took the stone, அவன் கல்லை எடுத்தான். அப்போ என்ன வரும்? the stone was taken by him அப்படின்னு வரும். இது மாதிரி வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறீங்களா? அந்த இடத்துலையும் எழுதிட்டீங்க நம்புகிறோம். அடுத்த பேஜ், இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க தோணும். கொஞ்சம் டீப்பாக யோசிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சலாம் ஆன்சர். ஐ டுக் ஸ்டோன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஆப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்குது. அப்போ என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட். த ஸ்டோன்ஸ், அதாவது ஸ்டோன்ஸ் ப்ளூரல், அதனால் வேர், ஸ்டோன்ஸ் வேர், வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டேக்கன், த ஸ்டோன்ஸ் வேர் டேக்கன் பை, ஐயில் வந்தால் மீ, வீயில் வந்தால் அஸ், அப்படி போட்டுடலாம். சரிங்களா? கரெக்டாக இருந்துச்சா? ஸ்டோன்ஸ் வேர் டேக்கன் பை மீ. ஸ்டோன் அப்படின்னு சிங்குலராக இருந்தால் வாஸ் போடுறோம், ஸ்டோன்ஸ் ப்ளூரல் ஆயிடுச்சுன்னா வேர் போட்டுறோம். இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஆப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலானு பொறுத்து தான் இந்த பேசிவ் வாய்ஸே மாறும். ஸோ இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறீங்களா? எழுதிட்டீங்கன்னு நம்புகிறோம். இப்போ கவனிங்களேன், ஹீ டுக் ஸ்டோன்ஸ் அப்படின்னா ஸ்டோன்ஸ்ன்றது என்னது? ப்ளூரல். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ஸ்டோன்ஸ் வேர் டேக்கன் பை, ஹீல வந்துச்சுன்னா ஹிம், ஷீல வந்துச்சுன்னா ஹேர், இட்ல வந்துச்சுன்னா இட். அப்போ ஆப்ஜெக்டை பொறுத்து தான் இஸோ வாரா வரும், இஸோ வாஸோ வேற வரும் பாசிவ் வாய்ஸில். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. வீடியோ நிறுத்தி இந்த இடத்துல எழுதிக்கிறீங்களா? எழுதிட்டீங்க நம்புகிறோம். அடுத்து ஐ பிராட் த ஸ்டோன். பிரிங், பிராட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரிங்னா என்ன அர்த்தம்? கொண்டு வான்னு அர்த்தம். அப்போ பாஸ்ட் டென்ஸ், பிராட்னா கொண்டு வந்தான் அப்படின்னு அர்த்தம். ஐ பிராட் த ஸ்டோன்னா நான் கல்லை கொண்டு வந்தேன். ஐ பிராட் த மொபைல் ஃபோன் அப்படின்னா நான் மொபைல் ஃபோனை கொண்டு வந்தேன். ஐ பிராட் த இங்க் பென், நான் இங்க் பெனை கொண்டு, ஐ பிராட் த நோட், நான் நோட்டை கொண்டு வந்தேன். அப்படியே பிராட்னு சொல்கிறோம். சரிங்களா? ஐ பிராட் த ஸ்டோன், நான் கல்லை கொண்டு வந்தேன். வி பிராட் த ஸ்டோன், நாங்கள் கல்லை கொண்டு வந்தோம். யூ பிராட் த ஸ்டோன், நீங்கள் கல்லை கொண்டு வந்தீர்கள். தே பிராட் த ஸ்டோன், அவர்கள் கல்லை கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் நம்ம டென்ஸில் நல்லா படிச்சிட்டோம், ஞாபகத்தில் இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? இப்போ ஸ்டோன் சிங்குலர், அதாவது ஆப்ஜெக்ட் சிங்குலர்னால வாஸ் போட்டிருக்கோம். வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிராட் தான். பிரிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? பிராட். பிரிங், பிராட்னு வரும். சரிங்களா? த ஸ்டோன் வாஸ் பிராட் பை மீ, கல் என்னால் கொண்டு வரப்பட்டது. வி பிராட் த ஸ்டோன், நாங்கள் கல்லை கொண்டு வந்தோம். த ஸ்டோன் வாஸ் பிராட் பை அஸ், கல் எங்களால் கொண்டு வரப்பட்டது. இந்த மாதிரி எழுதிடலாமா? வீடியோ நிறுத்தி எழுதிக்கலாமா? சரி, எழுதிட்டீங்க நம்புகிறோம். அடுத்த பேஜ் பாருங்களேன். அவன் கல்லை கொண்டு வந்தான். ஹீ பிராட் த ஸ்டோன் அப்படின்னு வருது. அப்போ என்ன வரும்? த ஸ்டோன் என்ன வரும்? த ஸ்டோன் வாஸ் பிராட் பை ஹிம். வெரி குட். த ஸ்டோன் வாஸ் பிராட் பை ஹிம். அவனால் கல் கொண்டு வரப்பட்டது, அல்லது கல் அவனால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறீங்களா? அந்த இடத்துல எழுதிட்டீங்க நம்புகிறோம். அடுத்த பேஜ். இப்போ நல்லா கவனிங்களே. ஐ பிராட்
என்னது ஆப்ஜெக்ட்? ப்ளூரல். வெரி குட். ஸ்டோன்ஸ். ஐ brought ஸ்டோன்ஸ். நான் கற்களை கொண்டு வந்தேன் அப்படி சொல்கிறோம். சரிங்களா? இந்த இடத்துல கவனிங்களே. அப்போ இந்த ஸ்டோன்ஸ்ன்றது ப்ளூரல்னால நம்ம என்ன பண்ணணும்? வேர் போட்டுறணும். ஸ்டோன்னு இருந்துச்சுன்னா வாஸ் போட்டுறணும். ஸ்டோன்ஸ்னா ப்ளூரல், அது வேர் போட்டுறணும். கம்னா மூடி செஞ்சிடணும் இந்த வேலையை. அப்போ ஸ்டோன்ஸ் வேர் brought பை மீ. கற்கள் என்னால் கொண்டு வரப்பட்டன. அப்படி தமிழில் மாறிக்கிறோம். இந்த இடத்துல வீடியோ எழுதிக்கலாமா? எழுதிட்டீங்க நம்புகிறோம். அதே மாதிரி இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க பார்ப்போம். அந்த பக்கம் உள்ளது நீங்களாவே ஒரு பயிற்சிக்காக கண்டுபிடிச்சிட்டிங்க நம்புகிறோம். நீங்கள் கண்டுபிடிச்சது இது ஒன்று தானா? ஸ்டோன்ஸ்ன்றது ப்ளூரல்னால வேர் போட்டிங்களா? வெரி குட். ஹீ brought ஸ்டோன்ஸ் அப்படின்னா அவன் கற்களை கொண்டு வந்தான். ஸ்டோன்ஸ் வேர் brought பை ஹிம். கற்கள் அவனால் கொண்டு வரப்பட்டன அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இந்த இடத்துல எழுதிட்டீங்க நம்புகிறோம். பயிற்சி கேள்விகள் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி எழுதுனது தான். இதனால் கவனிச்சிங்கன்னா தெரியும். இது ப்ளூரல், ஷர்ட்ஸ் ப்ளூரல். அந்த ரெண்டு ப்ளூரலுக்கும் நீங்கள் எழுதுகிற சென்டென்ஸ் கரெக்டாக எழுதணும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கான ஃபார்மேட். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ ஷாட் த டெம்பிள். நான் கோவிலை பார்த்தேன். த டெம்பிள் வாஸ் சீன் பை மீ. கோவில் என்னால் பார்க்கப்பட்டது. வி ஷா த டெம்பிள். நாங்கள் கோவிலை பார்த்தோம். த டெம்பிள் வாஸ் சீன் பை அஸ். கோவில் எங்களால் பார்க்கப்பட்டது. யூ சா த டெம்பிள். நீங்கள் கோவிலை பார்த்தீர்கள். த டெம்பிள் வாஸ் சீன் பை யூ. கோவில் உங்களால் பார்க்கப்பட்டது. தே ஷா த டெம்பிள். அவர்கள் கோவிலை பார்த்தார்கள். த டெம்பிள் வாஸ் சீன் பை தெம். கோவில் அவர்களால் பார்க்கப்பட்டது. டெம்பிள்னு போட்டிருக்கனால வாஸ் மட்டும் போட்டிருக்கோம். த டெம்பிள்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா, டெம்பிள்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? வேர் போட்டுடணும். ஸோ இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறீங்களா? அதை எழுதிட்டீங்க நம்புகிறோம். அதே மாதிரி ஹீ சா த டெம்பிள். அவன் கோவிலை பார்த்தான். த டெம்பிள் வாஸ் சீன் பை ஹிம். கோவில் அவனால் பார்க்கப்பட்டது. ஷீ ஷா த டெம்பிள். அவள் கோவிலை பார்த்தாள். த டெம்பிள் வாஸ் சீன் பை ஹேர். கோவில் அவளால் பார்க்கப்பட்டது. இட் ஷா த டெம்பிள். இது கோவிலை பார்த்தது. த டெம்பிள் வாஸ் சீன் பை இட். கோவில் இதுவால் பார்க்கப்பட்டது. ராஜா சா த டெம்பிள். ராஜா கோவிலை பார்த்தான். த டெம்பிள் வாஸ் சீன் பை ராஜா. கோவில் ராஜாவால் பார்க்கப்பட்டது. இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் சீன்றதை வச்சு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் சென்டு, ஃபினிஷ், பே, ஸ்பீக், வேர், ரைட் இந்த எல்லாத்துக்குமே எழுதணும். வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறீங்களா? சரியா எழுதிட்டீங்க நம்புகிறோம். எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ரெண்டு இது வரும். ஒவ்வொரு வெறுப்புக்கும் எழுதிட்டீங்க நம்புகிறோம். இன்றைக்கி பொதுவானவைகள். இது ஒரு ஸ்டோன், ஒரு கதை. த அப்டக்கிள் இன் அவர் பாத். நீங்கள் ஒரு தடவை வாசிங்க. கதை புரிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன், அதுக்கடுத்து கதையை புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வீடியோ நிறுத்தி வாசிச்சிட்டிங்க நம்புகிறோம். இன் ஏன்சியன்ட் டைம்ஸ் எ கிங் ஹேட் எ பவுல்டர் பிளேஸ்ட் ஆன் எ ரோடுவேல ஒரு பரங்கல் மாதிரி வச்சிடறாரு. தென் ஹி ஹிட். மறைஞ்சிக்கிறாரு. ஹி ஹிட் ஹிம்செல்ஃப் அண்ட் வாட்ச்டு டு சி இஃப் எனி ஒன் வுட் ரிமூவ் த ஹியூஜ் ராக். அந்த ஹியூஜ் ராக் யாராச்சும் எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு மறைச்சி வச்சுறாரு. சரிங்களா? அதை மறைஞ்சு நின்று பார்க்குறாப்புல. சம் ஆஃப் த கிங்ஸ் வெல்த்திஸ்ட் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் கார்டியர். ஓகே, வெல்த்திஸ்ட் மெர்ச்சன்ட்னா இந்த மெர்ச்சன்ட்னா இவங்க தான் வியாபாரிக. ஓகேங்களா? அப்புறம் கோர்டியர்ஸ் கேம் பை அண்டு சிம்பிளி வாக்டு அரவுண்ட் இட். அதை சுற்றி தான் போகிறாங்க, நடந்து. அதை வந்து எதுவும் நகர்த்துற மாதிரிலாம் யாரும் தெரில. மெனி லவுட்லி பிளேம்டு த கிங்கை வந்து சில பேர் திட்டிட்டு போகிறாங்க. மெனி லவுட்லி பிளேம்டு த கிங் ஃபார் நாட் கீப்பிங் த ரோட்ஸ் கிளியர். அதாவது ரோடை கிளியராக வைக்காததுக்கு அரசனை திட்டிட்டு போகிறாங்க. சில பேர் பிளேம் பண்ணிட்டு போகிறாங்க, குறை சொல்லிட்டு போகிறாங்க. பட் நன் டிட் எனி திங் அபவுட் கெட்டிங் த பிக் ஸ்டோன் அவுட் ஆஃப் த வே. அந்த ஸ்டோன் அதுலேருந்து எடுக்கிறதுக்கு யாருமே எதுவுமே செய்யலை. தென் பீசன்ட் கேம் அலாங் கேரிங் எ லோட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஒரு வெஜிடபிள்ஸை ஏற்றிக்கிட்டு ஒரு ஆள் வர்றாரு. பட் நன் டிட் எனி திங் அபவுட் கெட்டிங் த பிக் ஸ்டோன் அவுட் ஆஃப் த வே. அதை யாருமே நகர்த்த முடியலை. அந்த இதை யாரும் முயற்சி பண்ணலைன்னு அர்த்தம். யாருமே அதை அந்த ஸ்டோனை வந்து முயற்சி பண்ணலை நகர்றதுக்கு. தென் எ பேசண்ட் சொல்கிறோம், PEASANT. பேசண்ட் கேம் அலாங் கேரிங் எ லோட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். பேசண்ட்னா பூவர் பர்சன் அர்த்தம், ஒரு ஏழை விவசாயின்னு அர்த்தம். ஏழை விவசாயின்னு சொல்லலாம் தமிழில். தென் எ பேசண்ட் கேம் அலாங் கேரிங் எ லோட் ஆஃப் வெஜிடபிளை ஏற்றிக்கிட்டு வர்றாரு. ஆன் அப்ரோச்சிங் த பவுல்டர்னா அந்த லார்ஜ் ராக். த பீசண்ட் லேய்ட் டவுன் his burden and tried. அவனுடைய அந்த தலையில் சுமந்துட்டு வந்ததை பக்கத்தில் வச்சுட்டு tried to move the stone to the side of the road. அந்த ரோடு சைடில் மூவ் பண்ண முயற்சி பண்ணுறான். ஆஃப்டர் மச்
புஷ்ஷிங் அண்ட் ஸ்டெய்னிங் ஹி ஃபைனலி சக்சீடட். தள்ளி முடிச்சிட்டான். அஸ் த பீசன்ட் பிக்ட் அப் ஹிஸ் லோட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், அவன் லோட் ஆஃப் வெஜிடபிள்ஸை பிக் பண்ணுறப்ப ஹி நோட்டிஸ்டு, ஒரு இதை கவனிக்கிறான். எ பர்ஸ் இருக்குது, பர்ஸு லையிங் இன் த ரோட் வேர் த பவுல்டர் ஹேட் பீன். அந்த பவுல்டர் இருந்துச்சுல, ராக்கு, அதுக்கு கீழே ஏதோ ஒன்று பர்ஸ் இருக்கிறத பார்க்குறான். த பர்ஸ் கண்டெய்ன்டு மெனி கோல்டு காயின்ஸ், அதில் நிறையா கோல்டு காயின் இருக்குது. அண்டு எ நோட், ஒரு ஷார்ட் நோட் இருக்குது. என்ன நோட்டு? ஃப்ரம் த கிங். அந்த நோட்டு என்ன சொல்ல வருது? கிங் இண்டிகேட்டிங் தட் த கோல்டு வாஸ் ஃபார் த பர்சன் ஹூ ரிமூவ்டு த பவுல்டர் ஃப்ரம் த ரோட்வேலேருந்து ஒரு பவுல்டரை ரிமூவ் பண்ணுற ஆளுக்கு அந்த பொற்காசுகள்லாம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்காங்க. த பேசன்ட் லேர்ன்ட் வாட் மெனி அதர்ஸ் நெவர் அண்டர்ஸ்டாண்ட். இந்த பேசன்ட் என்ன பண்ணுறான்? நிறையா கற்றுக்கிட்டான். மற்ற ஆளுலாம் புரிஞ்சிக்கிற முடியாததை நிறையா கற்றுக்கிட்டான் அதன் மூலம் அப்படின்றாங்க. இப்போ எவ்ரி அப்டக்கிள், இந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எவ்ரி அப்டக்கிள் ப்ரெசன்ட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு இம்ப்ரூவ் ஒன்ஸ் கண்டிஷன். நம்மளுடைய ஒவ்வொரு கண்டிஷனும் மூவ் பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொரு தடைகளும் நமக்கு வருது. அதனால் நம்ம தடையை கண்டு பயப்படக்கூடாது, தடையை கண்டு எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு நேரமும் வாழ்க்கையில் தடை வரும்போது என்ன பண்ணணும்? அப்படி எதிர்த்து செயல்பட்டு அப்படி போகணும். அப்போ தான் அது ஒவ்வொன்றுமே நல்லது தான், நம்மளை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதான் இடுக்கண் வருங்கள் நகுக அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர் பெருந்தகை. வள்ளுவர் பெருந்தகை சொல்லும்போது, இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூறுவது அக்தொப்பதில். அப்படின்னா துன்பம் வரும்போது சிரிக்கணுமா, அந்த சிரிப்பை தவிர அந்த துன்பத்தை விரட்டக்கூடிய ஒரு வழிமுறை கிடையாதுன்றார். சரிங்களா? அப்படி ஒரு வழிமுறை இல்லையா? அந்த துன்பத்தை தவிர மற்ற எல்லா வழிமுறையும், துன்பத்தை விரட்டக்கூடிய எல்லா வழிமுறையும் இந்த சிரிப்பை விட குறைச்சது தான். இப்போ துன்பம் வரும்போது நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க, ஓ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த துன்பம் என்னாகும்? அதை விரட்டக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கிறதுலே, ஹையஸ்ட் வழிமுறை இருக்கிறதுலே மிகப்பெரிய வழிமுறை, அதை துன்பத்தை விரட்டக்கூடிய மிகப்பெரிய வழிமுறை எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது சிரிப்பு தான் அப்படின்னு சொல்கிறார் அவர். சரிங்களா? அதை தவிர மற்ற எல்லாமே குறைச்சது தான் அப்படின்றார். சரி, இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்ததில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.